அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். நத்தனார் அவர்கள் 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்ததன் பின் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூலுளவோ மண்ணு தமிழ் புலவராய் கேட்க வீட்டிருக்கலாம் என்கிறார். எப்படி புகழ்ந்துள்ளார் பாருங்க. அதாவது நத்தத்தனார் அவர்கள் திருக்குறளை அந்த காலத்திலே புகழ்ந்துள்ளார். அது பாருங்க. இது மட்டுமல்ல, நேற்று வெற்றி தமிழ் பேரவை அதில் உலக தமிழ் சங்கத்தில் நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள், வணக்கத்திற்குற கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் பேசும்போது திருக்குறளின் அருமையை அற்புதமாக சொன்னார். ஏற்கனவே அவர் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் அங்கே அவருடைய சொற்பொழிவை கேட்டிருக்கேன் ராஜா முத்தையா மன்றத்தில். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் உயிரெழுதி வைத்திருக்கிறேன். அவருடைய மரணத்திற்கு பிறகு ராஜா முத்தையா மன்றத்தில் பேசல, அவருடைய மரணத்திற்கு பிறகு அவரினுடைய மார்பு மீது திருக்குறளை வைத்து புதைக்க வேண்டும் என்று உயிரெழுதி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னார் அன்று. ஆனால் நேற்று பேசும்போது திருக்குறளுடைய அருமையை அற்புதமாக பேசி, அதோடு மட்டுமின்றி எல்லாரும் வந்தவர்களை எல்லாம் எல்லோரும் சபதம் ஏற்றுக்கொள்ளுவோம் என்று குடிக்கக்கூடாது. பேரறிஞர் அண்ணா அன்று சொன்னார் 1967 எக்காலத்திலும் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை கண்டிப்பாக மதுவை அமுல்படுத்த மாட்டேன் என்று சொன்னார். அதைத்தான் நேற்று அவர் எல்லாரிடமும் உறுதிமொழியை வாங்கிவிட்டார். அப்படியே எந்திரிக்க சொல்லி அனைவரும் யார் இதில் விரும்புகிறீர்கள் என்று எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. குடிக்க மாட்டோம், புகைப்பிடிக்க மாட்டோம், அதுதான் நம்மளுடைய கொள்கையாக இருக்க வேண்டும். இன்றைய இளைஞர்கள் இப்போது மிகவும் பாதித்து விட்டது. செய்தித்தாளை பார்த்தா தினந்தோறும் ஒரு கொள்ளை இருந்துக்கிட்டு இருக்கு. அவர் அற்புதமாக பேசினாருங்க நேற்று. உண்மையிலேயே நான் அவரை ரொம்ப, ஏன்னா திருக்குறளை அவர் எனக்கு மாதிரி அவரும் பிடிச்சிருக்கு, அவருக்கு மாதிரி எனக்கும் பிடிச்சிருக்கு சொல்லலாம். நான் என்னை மாதிரி, ஏன்னா அவர் கவிப்பேரரசு அல்லவா. கவிப்பேரரசு வைரமுத்து அற்புதமாக நேற்று பேசினார். ஏற்கனவே நத்தத்தனார் அவை பிராட்டி பேசியிருக்கிறார், அப்புறம் எடைக்காட்டனார் பேசியிருக்கிறார், அவரை புகழ்ந்துள்ளார் திருக்குறளை. இப்போ நத்தத்தனார் அவர்களுமே பேசியிருக்கிறார். எந்த அளவு புகழ்ந்துள்ளார் பாருங்க திருக்குறளை. திருக்குறள் தாங்க தெய்வம். நம்ம பேரறிஞர் அண்ணா எப்போவுமே அடிக்கடி சொல்வாருங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒருவன் எந்த பொருளை பேசினாலும் அதனுடைய மெய்ப்பொருளை உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதை அடிக்கடி மதுரையில் உலக தமிழ்ச்சங்க மாநாடு நடந்தது. கிட்டத்தட்ட 1967 தான் நினைக்கிறேன், 66 67. அப்போ அவர் இதை சொல்கிறாருங்க, 5 குறள் சொல்கிறார். அப்போ அவரை எல்லா மக்களுக்கும் பிடிச்சது திராவிடர், அதாவது அரசியலை பற்றி நான் பேச வரவில்லை. அதாவது திராவிட கழகம் வளர்த்தது பெரியார், ஆனால் திராவிடர் முன்னேற்ற கழகத்தை வளர்த்தது பேரறிஞர் அண்ணா. அவர் ஒவ்வொரு தடவையும் பேசும்போது திருக்குறளை பேசாமல் இருக்க மாட்டார். அதே மாதிரி தான் நேற்று அவர் திருக்குறளை பற்றி அற்புதமாக பேசினார். அதோடு மட்டுமல்லாமல் மெயின் திருக்குறளினுடைய முதல் நல்ல அதிகாரமே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் மது விலக்கு தான், மது உண்ணாமை, அதை பற்றி அற்புதமாக பேசினார். அதனால் அதை மறக்கவே முடியாதுங்க. நேற்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவர் பேசையில். எல்லார்கிட்டையும் உறுதிமொழி வாங்கிட்டார். அது மட்டும் இல்லை, நம்ம மதுரையில் மட்டும் இல்லை, முதல்ல மதுரையில் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அவர் பிறந்த ஊர் வடுகப்பட்டி, பெரியகுளத்துக்கு அருகில்.
அடுத்து வந்து அவர் தஞ்சாவூர் போகிறார். ஏன்னா தமிழுக்கு சோழ நாடு தானே ரொம்ப இது பண்ணது. முதல்ல தமிழுக்கு பெருமை மதுரை, சோழ நாடுமே கோயில் வளங்கள் உள்ள நாடு, கோயில் வளங்கள் நிறைந்த நகரம் தஞ்சை. அதனால் தஞ்சைக்கு போகிறாரு, அதுக்கடுத்து கோவைக்கு போகிறாரு. இப்படி ஒவ்வொரு முக்கிய நகரங்களிலும் இதை எடுத்து சொல்வேன். இல்லை என்றால் நம்முடைய மாணவ செல்வங்கள் அழிவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டார். மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நேற்று வந்தவர்கள், அதில் பங்கு பெற்றவர்களில் பாதி பேர், அதாவது மேலாளர்கள், கல்வி நிலைய மேலாளர்கள் தான். இந்த பிரைவேட் தனியார் கல்வி நிலையங்கள் இருக்குல்ல, அதோட மேலாளர் இருக்குல்ல, அவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க நினச்சா மாற்றலாம்ல, அவங்க கையில் தான் இருக்குது. மாணவர்களை ஆசிரியரிடம் சொல்லி குடிக்கக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது அப்படின்றது மாதிரி சொல்லணும். நேற்று எல்லாருமே சபதம் ஏற்றுக்கிட்டோம். கிட்டத்தட்ட எல்லாருமே சபதம் நான் வந்து ஆரம்பத்திலிருந்தே எனக்கு அந்த பழக்கம் கிடையாது, அதுவும் கிடையாது, இதை புகைப்பிடிக்கும் வழக்கமும் கிடையாது. ஆனால் அதை அற்புதமாக எடுத்து சொன்னார் நேற்று அவர். எல்லாருமே இது மகிழ்ச்சியுடன் தான் பிரிந்து சென்றார்கள். அடுத்து இன்றைய அதிகாரம் வந்து குறள் 58, குறள் எண் 576. கண்ணோட்டம். மண்ணோடு இயந்த மரத்தணையர் கண்ணோடு இயந்து கண்ணோடாதவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஓடுதற்கு உரிய கண்ணோடு பொருந்தி வைத்து அது ஓடாதவர் இயங்கா நின்றாராயினும் மண்ணோடு பொருந்தி நிற்க மரத்தினை ஒப்பர் என்கிறார். அதாவது கண்ணோட்டத்துக்கு விளக்கமாகவும் சொல்கிறேன். கண்ணோட்டத்திற்கு உரிய கண்ணோடு பொருந்தி இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இருந்தும் காணாத மரத்தினை போன்றவர் என்கிறார். அதாவது எவ்வளோ அற்புதம். அதாவது கண்ணோட்டம் இருந்தும் கண்ணி இருந்தும், அதாவது வந்து மரத்திற்கு கண் இருந்தும் காணாத மரத்திற்கு போன்றவர், மரத்தினை போன்றவர் என்றார். மரத்துக்கு சகமாக ஒப்பிடுகிறாங்க கண்ணோட்டத்தை. எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். அதாவது அவருடைய, அதனால தான் அவர் கவிப்பேரரசர் வைரமுத்து அவருடைய இறப்புக்கு பின் திருக்குறளை புத்தகத்தை வைத்து தான், தன்னுடைய மார்பில் வைத்து தான் புதைக்க வேண்டும் என்று எழுதி வைத்து விட்டார். முன்னாடியே நான் சொல்கிறது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே இது அவர் 6 வருஷத்துக்கு முன்னாடி பேசியதை சொல்கிறேன். ராஜா முத்தியா மன்றத்தில் பேசும்போது இதை சொன்னார். இப்போ இன்றைக்கி அதை அவர் பேசலை நேற்று. ஏன்னா அவர் பேசிப்புற நேற்று ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மதுவை குடிக்கக்கூடாது, அடுத்து புகைப்பிடிக்கக்கூடாது, 2 தான் நம்மளுடைய முதல் எய்மாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசினார். அற்புதமாக இருந்துச்சு, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் அந்த கொள்கையை விரும்பக்கூடியவன், அதனால தான். அதுக்கடுத்து இடுக்கண் அழியாமை. அதிகாரம் 63, குறள் எண் 625. அடுக்கி வரினும் அழிவு இலான் உற்ற இடுக்கண்படும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இடைவிடாது மேன்மேல் வந்தவனாயிரம் தன் உள்ள கோட்பாடு விடாதான் உற்ற இடுக்கண் தாம் இடுக்கணிலே பட்டுப்போகும். அதாவது விளக்கமாகவும் சொல்கிறேன். விடாமல் மேன்மேலும் துன்பம் வந்த போதிலும் கண் கலங்காமல் இருக்கும் ஆற்றல் உடையவன் அடைந்த துன்பமே துன்பப்பட்டு போகும். அதாவது நம்ம துன்பம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குன்னு வச்சுங்க, அதை பற்றி நம்ம கவலையப்படக்கூடாது, துணிச்சலுடன் அதை எதிர்நோக்க வேண்டும். அதைத்தான் அவர் கண் கலங்காது தன் உள்ள கோட்பாடு விடாதான் உற்ற இடுக்கண் தாம் இடுக்கணிலே பட்டு போகும். கலங்காமல் தம் வந்த துன்பத்திலும் கலங்காமல் ஆற்றலுடையவன் அடைந்த துன்பமே துன்பப்பட்டு போகும் சொல்கிறார். இடுக்கண் வருங்கால் நகுகன்னு சொல்கிறாப்புல. இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து வருவது அத்தொத்ததில். அதாவது துன்பம் வந்தபோது மனதிற்குள்ளேயே சிரிக்க வேண்டும். அந்த சிரிப்பு ஒன்றுதான் நம்முடைய துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு கருவின்னு சொல்லலாம். துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு ஆயுதம், துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு கருவி. ஏன்னா சிரிப்பு இருந்தால் அந்த துன்பத்தை பற்றி நினைக்கவே மாட்டோம். அது என்ன ஆகுதுன்னா, அது அப்படி இல்லை என்றால் மன அழுத்தம் ஏற்பட்டு
பெரிய நோய்வாய்ப்பட்டு அழிவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனைத்தான் அவர் இடுக்கண் வந்துச்சுன்னு கவலைப்படவே கூடாது. அதனால தான் அடுத்து கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதிகாரம் 40 கல்வி. இன்றைய உலகத்தில் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கிறார் பாருங்க. 2000 நானே திண்ணை பள்ளிக்கூடத்தில் முதல்ல படிச்சிருக்கேன். ஒரு சும்மா 1வது சேர்றதுக்கு முன்னாடி திண்ணை பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், அவர்கிட்ட படிச்சிருக்கேன். அப்போ அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியினுடைய இன்றியமையாமை எப்படி பேசுகிறார் என்று பாருங்கள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது கல்வி ஒருவனுக்குத்தான் செல்வங்கள் நல்ல சிறந்த செல்வம், மற்ற எல்லா செல்வங்களும் செல்வங்களாகா, கல்வி மாதிரி செல்வங்களாகா அப்படின்னு சொல்கிறார். உதாரணத்திற்கு நான் உங்களுக்கு உதாரணத்தோடு சொன்னால்தான் ஓரளவுக்காவது நமக்கு தெரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. மாணவ செல்வங்களை நீங்கள் நிச்சயமாக கவனித்து கொள்ள வேண்டும். என்னுடைய நண்பர்கள் பலர் பேசுகிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் குரலை என்னுடைய பையன்கிட்டே நான் அப்படியே விட்டுருவேன், அவன் தெரிஞ்சுக்கிறட்டும் சொல்லிட்டு. ஏன்னா இன்றைய மாணவர்கள் நாளைய மன்னர்கள், நாளைய முதலமைச்சர்கள், நாளைய பிரதம மந்திரி, அது மட்டும் இல்லை நாளைய மாவட்ட ஆட்சியாளர்கள், நாளைய மருத்துவர்கள். அதனால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கல்வியினுடைய இருக்க வேண்டும். கல்வியினுடைய முக்கியத்துவம் இருக்க வேண்டும். அதைத்தான் குறிப்பிடுகிறேன். உதாரணத்திற்கு ஒரு கிராமத்திலே ஒரு ஏழை விவசாயியினுடைய மகன் நன்றாக படித்து +2 PUCயிலே நிறைய மதிப்பெண்கள் பெற்று அவன் என்ன அப்போல்லாம் இது இல்லைங்க, நம்ம நீட் தேர்வுலாம் இல்லை. அதனால் அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் இதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க, மருத்துவருக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் MBBS முடிச்சுட்டு அவர் நிறையா மதிப்பெண்கள் அதுலேயும் வாங்கினதுனால அவர் MDயும் வாங்கிட்டார். MDயும் படித்து முடிச்சிட்டாரு. MDயும் படித்து முடித்ததுனால அரசாங்க வேலை உடனடியாக கிடைச்சது. அரசு வேலையிலும் ஒரு வேலை பார்க்கிறார். அரசாங்க ஆஸ்பத்திரியில் இப்போ மதுரையில் எடுத்துக்கிட்ட ராஜாஜி மருத்துவமனை இருக்குல்ல, ராஜாஜி மருத்துவமனையில் அவரும் வேலை பார்க்கிறார். அதற்கடுத்து 5:30 மணி வரை அவங்க அதோட வேலை சரி. அப்புறம் இங்கே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒரு மருத்துவமனை ஆரம்பித்து அதிலும் அவர் பணிபுரிகிறார். அப்போ அதுலேயும் நோயாளிகள், அவர் நல்ல சிறந்த மருத்துவர், சிறந்த படிப்பாளி, ஒரு மருத்துவர் தானே. சிறந்த படிப்பாளின்னு ஞாபக சக்தி நிறையா இருக்கும். அப்போ அவர் என்ன செய்வார், அவற்றை மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அவர் 10 மணி வரை இருந்து பார்த்துட்டு வர்றாரு, சும்மா இல்லை. அதற்குள்ளேயே அந்த ரூபாயையும் வாங்கிக்கிறாரு. அதற்கு கொடுத்த ரூபாய் இவ்வளவுன்னு சொல்லிட்டு ஓரளவு ரீசனபிள், அதாவது காரணத்தோடு வாங்கிக்கிறாரு. அப்போ ஏற்கனவே அரசாங்க பணம், அதுக்கு அரசாங்க சம்பளம், அடுத்து தனியார் வேலை, தனியார் மருத்துவமனையில் கிடைக்கக்கூடிய வருமானம், இவையெல்லாம் சேர்த்து பார்த்தால் அவன் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆகிவிடுகிறார். உழைத்து செல்வந்தராகிறார். எதனால் உழைத்து? படித்ததனால் உழைத்து மிகப்பெரிய செல்வந்தராகிறார். அதே சமயம் அதே கிராமத்திலே மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் இருந்து வந்தார். அந்த செல்வந்தர் என்னன்னா, பள்ளிக்கூடமே போகாதவர், கந்து வட்டிக்கு கொடுத்து அப்படி செல்வந்தரானார். ஆனால் அந்த செல்வம் நிலை பெற்று இருக்காது. காரணம் என்னன்னா, உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். அவர் என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு ஒன்றுமே தெரியல. அதனால் ஒரு பிள்ளைன்னு ஒரு கணக்கு பார்க்குறதுக்காக ஒருவரை வைக்கிறார். நீங்கள் இதை கணக்கு பாருங்கள், இந்த என்ன வந்திருக்கு, எவ்வளவு என்னன்றதா அப்படின்னு. அவன் என்ன செய்கிறான், அதாவது போலி கணக்கு எழுதி, பொய்க்கணக்கு எழுதி அவன் அவனுடைய வருமானத்தை இவன் சுரண்டிக்கிறான். யார்? அந்த கணக்கு எழுதுகிறவன். காரணம், அவன் படிக்கவே இல்லையே, அவன் ஸ்கூலுக்கே போகல, என்னன்னு தெரியாத அவன் எப்படிக்கு அவனுக்கு தெரிஞ்சுக்கிற முடியும்? இதை தாங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்கிறார். எவ்வளவு ஒரு கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை.
அற்புதமாக சொல்லியிருக்காருங்க. இப்படி ஒரு மனிதரை வந்து இப்படி ஒரு மனிதருக்கு மன்றங்கள் நிறையா இருக்கிறது. குறிப்பாக எஸ்எஸ் காலனியிலேயே ஒரு திருவள்ளுவர் மன்றம் இருக்கிறதுக்கு அதற்கு தலைவர் வந்து ஐயா சுப்பிரமணியம் அவர்கள். அவர் வந்து அதை தொடர்ந்து நடத்திட்டு வர்றார் பாருங்க. அதான் அவருக்குரிய திறமை. திருவள்ளுவர் மன்றம்னு ஒன்று பேரை திருவள்ளுவர் மன்றம்னு ஒரு மன்றத்தை ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அதே மறக்க முடியாத உள்ளதில்ல. சிந்திச்சு பாருங்கள், எவ்வளவு அற்புதமான ஒரு மனிதர் அவர் நினைக்கிறீங்க. சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ஒரு மன்றத்தை நடத்தி வருகிறார்கள். அதில் திருக்குறளை பற்றி பேச சொல்லி எல்லாத்தையுமே அழைக்கிறார்கள். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மனிதர் அவரும், சுப்பிரமணிய ஐயா அவர்களும். ஏன்னா அதற்கு தலைவராக இருக்கார்ல, அவர் வந்து வங்கியில் வேலை பார்த்தவர். வங்கியில் வேலைப்பணி நிறையா இருக்கும். அதெல்லாம் ஓய்வு பெற்ற பின் இந்த இதில் இருக்கார். அதனால் அவருடைய தனித்திறமையால் தான் அவர் அந்த நிர்வாகத்தை தலைவர் பதவியை வகிக்கிறார். அற்புதமான குறளுங்க. இந்த கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இது வந்து ரெண்டையும் சொல்லிட்டேன். உதாரணம், கல்வி கற்றவன் மருத்துவராகி அவன் எப்படி வாழ்கிறான் என்பதையும் சொல்லிவிட்டேன். அடுத்து, கல்வி கல்லாதவன் அவனுடைய செல்வம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஒரு விளையாட்டு, அதாவது வேற ஒன்றும் இல்லை, திரைப்படத்தை பற்றி நான் சொல்லணும்னு விரும்பலை இதில். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் எல்லாருமே இந்த எங்கள் வீட்டு பிள்ளை என்ற ஒரு படம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த படம். அந்த சினிமாவில் வந்து எம்ஜிஆர் வந்து இரட்டை வேடங்களில் நடிப்பார். அதாவது ஒருத்தர் 2 குழந்தை, அதில் நான் ரொம்ப இழுத்துட்டு போக விரும்பலை, 2 வேடங்களில் நடிப்பார். அதில் அந்த நம்பியார் தான் அவனுடைய மகளை, அந்த பெரிய பெரிய பண்ணையாரினுடைய மகளை கல்யாணம் பண்ணுவார். ஆனால் நம்பியாரே ஒன்றும் படிக்கலை. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு கணக்கு அவர் தான் தங்கவேலுன்னு சொல்லணும்னா அவரை தான் கணக்கு போடுறதுக்கு வச்சுருப்பாங்க. அந்த ஆள் என்ன செய்வார்னா, பொய் கணக்கு எழுதியே காலி பண்ணிடுவார் எல்லாத்தையும். இதை நான் வந்து திரைப்படத்தில் வந்ததை ஒரு இதாக சொல்கிறேன், உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். அப்போ என்ன செய்வார்னா, அந்த இன்னொரு எம்ஜிஆர் இருக்கார், படித்த எம்ஜிஆர், அவர் வருவார். வந்து இந்த கணக்கில் என்ன எப்போ நடந்துச்சுன்னு ஒன்றும் கேட்கல, அப்படியே முழிக்கிறாரு. ஐயோ நீ தவறு செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை போகவே சொல்லிடுறாரு. அந்த மாதிரி அவன் திரைப்படத்திலே அமைத்திருக்கிறார்கள். அதை சொல்கிறேன் நான் இது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்த படமுங்க, எங்கள் வீட்டு பிள்ளைன்ற ஒரு படம். அதில் அப்படி சொல்லியிருக்கோம். அதனால் வந்து கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதனால் கல்விதான் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது. மாணவ செல்வங்களே, தயவு செய்து கல்வி வந்து கல்லுங்கள், கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துகிறார் என்றார். இப்போது எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் நிறையா வந்துவிட்டது. அதனால் நீங்கள் கல்வி கற்க வேண்டும். கல்வி கற்க அவங்க சொல்லிக் கொடுத்தது மட்டும் பத்தாது. நீங்கள் வீட்டில் வந்து காலையில் 5 மணிக்கு எழுந்து நீங்கள் பல் துலக்கி விட்டு எழுந்தவுடன் படிக்க ஆரம்பியுங்கள். அது உங்கள் மனதில் நன்றாக புரியும். நீங்கள் நிச்சயமாக என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது ஆவீர்கள். உறுதியாக சொல்கிறேனுங்க. நீங்கள் வந்து நிச்சயமாக சொல்கிறேன், என்ன ஆக வேண்டும் என்று நீங்கள் மருத்துவர் மட்டும் இல்லை, நீங்கள் கலெக்டர், மாவட்ட ஆட்சியாளராக வேண்டுமா, அதுவும் ஆகலாம். மருத்துவராகவும் ஆகலாம். வேறு டிஆர்ஓ, ஆர்டிஓ, டிஆர்ஓ, அப்புறம் என்னை போன்ற ஒரு கணக்கு அலுவலர், இப்படி போன்ற ஒரு பதவிகளிலும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து கண்டிப்பாக படிப்பில் கவனம் செலுத்துக. தயவு செய்து மதுவுக்கு அடிமையாகாதீர்கள். உங்களுடைய நண்பனை கேட்டு மதுவுக்கு அடிமையாகாதீர்கள். அதோடு மட்டுமின்றி புகைப்பிடிக்கவும் கூடாது. ஏன்னா புகைப்பிடித்தால் உள்ளம் கேடும், இதயம் பாதிக்கும். மது அருந்தினால் உள்ளம் பாதிக்கும். நம்முடைய இதை நான் படிக்கவும் மாட்டோம். மாணவ பருவத்திலே சில பேர் செஞ்சுருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், மாணவ பருவம் இல்லை, மாணவ பருவம் முடிஞ்ச உடனே கடைசி வரைக்குமே நீங்கள் எய்ம் எடுத்துக்கிறீங்க. நான் கடைசி வரை குடிக்க மாட்டேன்,
கடைசி வரையும் புகைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு முன்னேறுவீர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.